வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நடந்த மோசமான செயற்பாடுகள், திடீரென சுற்றி வளைத்த போலீசார், கைதான இளம் பெண்கள். 2026 இந்திய சட்டமன்ற தேர்தல், வாக்குப்பதிவில் வரலாறு படைத்த தமிழ்நாடு, வெல்லப்போவது யார்? சாவகச்சேரியில் பார ஊர்தியும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய சம்பவம், இளம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி. முக்கிய வழக்கில் வசமாக சிக்கிய நாமல், நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இலக்கத்தகடுகள் இல்லாமல் வீதியில் உலாவும் வாகனங்கள், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிரடி நடவடிக்கை. அரசாங்கத்தின் மீது பெரிய இணையவழி தாக்குதல், மாயமான மில்லியன் கணக்கான டாலர்கள் மீட்பதற்கு போராடும் முக்கிய தரப்பு. ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, அரசாங்கத்திற்கு எதிராக திடீரென கொந்தளிக்கும் உதய கமன்பில, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். நாட்டில் தொடர் எரிபொருள் விநியோகம், அடுத்தடுத்து படையெடுக்கும் எரிபொருள் கப்பல்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு. உஜிர்த்த ஞாயிறு தாக்குதல், அசாத் மௌலானாவிடம் உடனடி வாக்குமூலம், விசாரணையில் அதிரடி காட்டும் சிஐடி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 2026 ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் அதிக வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 2011 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக 78.2% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டுக்கான தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகி புதிய வரலாறு படைத்துள்ளது. இதன் மூலம் 2026 ஆண்டு தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய தேர்தலாக அமைந்துள்ளது. நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இடம்பெற்ற நிலையில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. அரசியல் கட்சிகள் இடையேயான கடும் போட்டி, வாக்காளர்களின் அதிக ஈடுபாடு மற்றும் அதிக வாக்குப்பதிவு ஆகியவை இந்த தேர்தலின் முக்கிய அம்சங்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். பேலியகுடை புலுககசந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். பேலியகுடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது விடுதியின் முகாமையாளர் மற்றும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 3 பெண்கள் என மொத்தம் 4 கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட முகாமையாளர் 31 வயதுடையவர் என்றும் பெண்கள் 25 முதல் 29 வயதுக்குள் உள்ளவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் சிலாபம், பெத்தியாகுடு, மாவனல்லி மற்றும் கடபத்தை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகுடை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் சந்தி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பார ஊர்தியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற குருநகர் ராஜசிங்கம் வேதி பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய செல்வம் ரோபின் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்தில் தொடர்புடைய பாரவூர்த்தி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நாளை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. நிதி அமைச்சின் கணினி அமைப்புக்குள் ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கூறப்படும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை மீட்டெடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் செயலாளர் அர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர், மின்னஞ்சல் வழியாகவே ஹேக்கர்கள் கணினி அமைப்பிற்குள் நுழைந்திருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக
இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவருக்கும் கடன் வழங்கிய தரப்பினருக்கும் ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த ஜனவரி மாதமே இவ்வாறான ஊடுருவல் முயற்சிகள் குறித்து தகவல் கிடைத்ததாகவும் அப்போது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தரப்புகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து பாதிப்புகளை தவிர்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் கடந்த கால பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்த போது ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை தொடர்பான ஒரு பரிவர்த்தனையில் ஹேக்கர்கள் தலையீடு செய்திருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை செலுத்த வேண்டிய கடன் தொடர்பான சிக்கலான நிலைமை குறித்து தாம் அறிந்துள்ளதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாடுகளின் அதிகாரிகளும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதிலும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்காக ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணை தொகை சைபர் குற்றவாளிகளின் கைக்கு சென்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் இலக்கு தகடுகள் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் 4,13,000 வாகனங்கள் முறையான இலக்கு தகடுகளின்றி சாலையில் இயக்கப்படுவதாக பொது நிதி மீதான நாடாளுமன்ற குழு வெளிப்படுத்தியுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் செயல்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அதன் அதிகாரிகள் சமீபத்தில் குழுவிற்கு அழைக்கப்பட்ட போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இதன்போது இலக்க தகடுகளை பெற்றுக் கொள்வதற்கான கொள்முதல் செயல்முறை தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அடுத்த மாத இறுதிக்குள் அவை வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் அதிகாரிகள் குழுவிடம் குறிப்பிட்டுள்ளனர். பொது நிதி மீதான நாடாளுமன்ற குழு அதன் தலைவர் கலாநிதி அர்ஷாடி சில்வா தலைமையில் கூடி வைத்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்துள்ளது. இதேவேளை முறையான பதிவு எண்கள் இல்லாத காரணத்தால் குறித்த வாகனங்களின் உரிமையாளர்கள் காவல்துறையினரிடம் இருந்து சில சிரமங்களையும் தடைகளையும் எதிர்கொண்டு வருவதாகவும் குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு தேவையான எரிபொருளை எந்தவித தடையுமின்றி விநியோகிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மேலும் ஒரு டீசல் கப்பல் எதிர்வரும் 27ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாருக்கு தெரிவித்ததாவது, ஏப்ரல் 27ஆம் தேதி வருகை தரவுள்ள இந்த டீசல் கப்பலில் 9,500 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த டீசல் கப்பலை தொடர்ந்து இம்மாத இறுதிக்குள் இன்னும் ஒரு பெட்ரோல் கப்பலும் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கப்பல் மூலம் மொத்தம் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் திட்டமிட்ட முறையில் இந்த எரிபொருள் தொகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் வழமை போல் தடையின்றி நடைபெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலைகளில் மாணவர்களை அதிபர்கள் தண்டிப்பது போல சபாநாயகர் அமைச்சர்களை தண்டிக்க முடியாது என சுட்டிக்காட்டினார். அத்துடன் சபாநாயகருக்கும் அமைச்சருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும், ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை மீறினால் அவர் தன்னார்வமாக பதவியை விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவ்வாறு நடைபெறாத பட்சத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அத்தகைய பிரேரணை கொண்டுவரப்பட்டால் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதனை முறியடிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களையும் பாதுகாக்க தேசிய மக்கள் சக்தியினர் தயாராக இருப்பார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக மின்வள மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் விளைவாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார்.
இதனால் தற்போது நிதி அமைச்சராகவும் செயல்பட்டு வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது பொருத்தமானதாகும் என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அடுத்த கட்டமாக முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலானாவை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை முன்னெடுத்து வருகின்றது. தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் விசாரணைகளை நிறைவு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் என குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தூதரகத்தின் மூலம் ஜூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான முன்னைய விசாரணைகளில் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் செயலாக்கத்தை கண்காணிக்க புதிய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பான மேற்பார்வை குழு வழங்கிய பரிந்துரைகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நிலையான அமைப்பு இல்லாதது குறித்து எழுந்த கவலைகளை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 ஆண்டு மே மாதத்தில் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய அல்லது உறுதி செய்ய பயனுள்ள அமைப்பு இதுவரை இல்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது. புதியதாக உருவாக்கப்படும் இந்த கண்காணிப்பு அமைப்பு ஜனாதிபதி செயலகத்தின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் எனவும் இதில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள், தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இணைக்கப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கிரேஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மே மாதத்தில் மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதியபரணா சுவந்திரகுட முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணையின் போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.